ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட அந்த உடன்படிக்கை, ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யறாங்க தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும், எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும், விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவோடு கூட அந்த உடன்படிக்கைக்கு உட்படலை அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் உடையவர்களே அல்ல. இது வேதம் காண்பிக்கிற வெளிச்சம். காதுள்ளவன் கேட்க கடவன். காலத்தை தள்ளாதிருங்க. நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன். சின்ன வயசுல பைபிள்ல எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முழு இருதயத்தோடு விசுவாசித்த கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு யார் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்ட பவுல் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ இயேசுவை குறித்த அறிவு, இயேசுவின் மேல விசுவாசம், இயேசுவை முழு மனதாக ஏற்றுக்கொள்கிற இந்த அனுபவம் வந்த பிறகுதான் நம்ம எதுக்கு உட்படணும் தெரியுமா? ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படணும். எனவேதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காலம் சமீபமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் நம்மை இயேசுவை போல மாற்ற, இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் நியமித்த பாதை சாதாரண பாதை அல்ல, பாடுகளின் பாதை. இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ இயேசுவின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனால் அது நமக்கு லெகுவானதா இருக்கும். அதை நம்ம ஷேப் பண்றதா இருக்கும், ஷேப் பண்றதா இருக்கும். ஆமென். அந்த பாடுகளின் வழியாய் ஆண்டவர் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல. Suffering is God's tool to conform us to the image of Christ. அது ஆண்டவர் உபயோகிக்கிற ஒரு பொருள், உபயோகிக்கிற உபத்திரவத்தின் குகையில என்னை மாற்றுகிறது. ஒரு பொன் அக்னியில போடப்பட்டு அது போட்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல மாற்றப்படுவது. அது போலதான், அது போலதான் என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவன் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவை போல. உங்க 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 ஆசை என்ன அப்படி கேட்டா இப்போ சொல்லுவோம். ஆனா நார்மலா கேட்டா நம்ம யாருமே எதை மட்டும் சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை பார்க்கணும்னு சொல்லுவோம். ஆனா என்ன சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை போல ஆகணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த காரியம் நம்முடைய மனசுலயே இருக்க விடாதபடிக்கு பிசாசாகிய பறவை அந்த விதையை மட்டும் என்ன செய்யுது? குத்திட்டு போயிருது. மகிமை, பரலோகம், பொற்தள வீதி, பளிங்கு நதி, ஜீவ விருட்சம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கும். ஆனா கிறிஸ்துவை போல உருவாக்கப்படுதல் என்பது அது மட்டும் நம்ம சிந்தை. நீ யாராகிற? சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாதவன்கிட்ட கேட்டு பாருங்க, உன் ஆசை என்ன, உன் விருப்பம் என்ன? அவன் சொல்லுவான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஏன் கல்யாணம் பண்ணினேன்? இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. எதுவுமே வாழ்க்கையில என்ன சொல்ல மாட்டாங்க? இயேசுவை போல, இயேசுவை போல. இதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வசனம் ஒரு 3 நாளா என் மண்டை குழப்பிட்டே இருந்து. ஆமென். எபிரேயர் 5, 7, 8 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்றார்? பலத்த சத்தம். இது எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்துக்கு காரணமே என்ன தெரியுமா? நம்ம ஏதேன் தோட்டத்தை இழந்ததுதான். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் இழந்தான், பாவம் செஞ்சு. கெத்செமனே தோட்டம்
அவர் கெத்செமனே தோட்டத்தில் வந்ததுனால எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு இன்னொரு விசை நான் ஏதேனை அடைவேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பலத்த சத்தம், கண்ணீர், விண்ணப்பம், வேண்டுதல். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஜெபத்தில் ஒரு ஜெபம் என்ன? கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன ஜெபம் பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அப்போ அந்த பாடுகளின் பாத்திரம் நீங்கணும் அப்படின்னு இயேசு என்ன பண்றார்? ஜெபம் பண்றார். ஏன்? அது வந்து ஒரு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க? அதாவது அவ்வளோ வலி, அவமானம், நிந்தை, எல்லாவற்றை விட இயேசு வந்து எதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, பிதாவுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போகிறது. இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம போய் சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்றார். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேர்டு தான். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை எப்படியா? அப்போ அதுக்கு முன்னாடி அவர் கீழ்ப்படி இல்லையா? அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியவே இல்லையா? ஆமே. அதாவது பொதுவாக நம்ம தானங்க சொல்லி கேட்கலன்னா இப்ப அடிக்க கூடாதுன்னா ஸ்கூல்ல முடிஞ்சு சொல்லி கேட்கலன்னா அடிப்பாங்க. ஆனா இங்க இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேர்டை பாருங்க. அவர் குமாரனாயிருந்தும் அதன் அர்த்தம் என்ன? அவர் இப்படி அழ வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இப்படி கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இந்த பாடுகளுக்கு உட்பட வேண்டிய அவசியமே இல்லை. குமாரனாலே அவருக்கு எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. குமாரனால எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. அப்போ அவர் வீட்டுக்கு போறதுக்கு இந்த பாடுகளின் வழியாய் பயணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அவர் அங்கேயே ஏறி என்ன பண்ணிருக்கலாம்? போயிருக்கலாம். ஏன்னா அவரை தவிர பிதாவினிடத்தில் ஏறுகிறவனும் இறங்குகிறவனும் ஒருவனும் இல்லை. அவர் நினைச்சா போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி போகாமல் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்ய வேண்டும் ஜெபித்தவர் கொஞ்ச நேரத்தில் சொல்றார், நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறார். அப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுனா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே தேவ சித்தம் இன்னது என்பதை உள்வாங்கி அதற்கு முழுமையாய் அர்ப்பணிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் வந்து பிதா கொடுத்த பாத்திரம், இதுல பானம் பண்ணணும். இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இதை மட்டும் நீக்கிருங்க, ஆண்டவரே இதை மட்டும் நீக்கிருங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். பிதாவின் சித்தம் அதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவை போல மாறுகிறவர்கள் அடையாளம் என்ன தெரியுமா? இந்த பாட அனுபவிக்கிறது தேவ சித்தம். நான் ஒப்பு கொடுக்கணும். நான் யோனாவை மாதிரி ஓடக்கூடாது. நாம் ஆராதிக்கிறது யோனாவிலும் பெரியவரை. ஆமென். இந்த கண்ணீர் ஹல்லேலூயா. துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ஹல்லேலூயா. அதாவது கெத்செமனே தோட்டத்துக்கு முன்பு வர எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்தது தான், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது தான். இந்த ஒரு காரியத்தை இவர் குமாரனா இருந்தோம். அப்போ இந்த இடத்துல ஆமா, இதை எனக்கு நான் நினைச்ச மாதிரி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சான்னு எனக்கு தெரியல. அவன் குமாரனால இதை கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்கிறது, கர்த்தத்துவம் எங்க இருக்கிறது? குமாரனால இந்த சாப்டரை மாற்றி எழுத முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம எப்படிங்க? என்னங்க குமார்? அவர் குமாரனா இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆனா அவர் யாரா தான் இருக்கிறார்?
குமாரனா இருந்து. அப்போ ஜீசஸ் நினைச்சா அந்த ஒரு நைட்ல அந்த ஸ்டோரியை வந்து ரீரைட் பண்ண முடியும், திருப்பி எழுத முடியும், மாற்றி எழுத முடியும். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கிறது தெரியுமா? கர்த்தத்துவம் அவர் தோள்ல இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனா அவர் அதை செய்யல. கீழ்ப்படிதல். அவர் வந்து சித்தம் செய்வதை அனுபவமாக்குறார். பாருங்க, தேவ சித்தம். இப்ப நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஒரு இரவு, கடுமையான இரவு, பெரிய சவாலை சந்திக்கிற இரவு, நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு அதிகாரம் தர்றார். என்ன அப்படின்னா, இந்த இரவை ஸ்கிப் பண்றதுக்கு ஒரு அதிகாரத்தை தர்றார். நம்ம மேக்சிமம் என்ன தெரியுமா செய்வோம்? அதை ஃபேஸ் பண்ண மாட்டோம், அதை ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா பிதாவின் சித்தம் ஃபேஸ் பண்றது ஜீசஸ் அக்செப்ட் பண்றார். இதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஜீசஸ் நினைச்சா அந்த ஸ்டோரியே மாற்றி எழுதி இருக்கலாம். ஜீசஸ் நினைச்சா அண்ணா காய்பாவை அடுத்த நாள் குற்றம் சாட்டுறவங்க எல்லாம் ஆமே வந்து கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவர் மட்டும் அப்படி மாற்றி எழுதுனா நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? ஒரு அக்கினியை எலியா, பாடுள்ள மனுஷன் எலியாவை நிறுத்தியே மொத்த ஜனத்தை கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவர், வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தவர் அல்லவா இவர். இவர் நினைச்சிருந்தா அதை மாற்றி எழுதியிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம, இதுதான் நம்ம எல்லாம் மாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, விசேஷமா ரீசன்ட் டைம்ல ஆவியானவர் ரொம்ப பேச வைக்கிற வார்த்தையில் உண்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆன்சர் வருது பாருங்க, அதுதான் அவருடைய ஹார்ட்ல இருந்து வருது. நம்ம அவருடைய ஹார்ட்ல இருந்து வார்த்தை எடுக்க மாட்டேங்கிறோம், வாயிலிருந்து எடுக்க பார்க்கிறோம். ஆமென், ஹalleluya. ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நோ சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் கேட்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த டாபிக்கை கொண்டே போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா எஸ் சொல்லிடுவார். அந்த எஸ்ஸுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். நிறைய பிள்ளைங்களுக்கு பெற்றோர் பைக் வாங்கி கொடுத்தது விரும்பியா வாங்கி கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? நோ. பாருங்க எவ்வளவு கோரஸ். எஸ், நோ தான். அங்க நோ சொன்னதும் நம்மால் உடனே சாப்பாடுக்கணும், தண்ணிக்கணும், ஸ்கூலுக்கணும், காலேஜுக்கணும், எல்லாத்துக்கணும். பிள்ளை இல்லை, சரி போட்டுங்க, வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். வாங்கி கொடுத்துட்டு பைக்கு ஜெபம் பண்ண வரும்போது நான் அப்படியே எல்லாப்படியும் பார்ப்பேன். பையனையும் பார்ப்பேன், அப்பாவையும் பார்ப்பேன், அம்மாவையும் பார்ப்பேன். பையன் முகத்தில் அப்படி இருக்கும், அப்பா அப்படி இருப்பார். ஆமென், அப்படி இருப்பார். அம்மா எல்லாம் இருப்பாங்க. அப்படியே ஓடி பார்த்துட்டு சோதராண்டவரே அப்பா 100 வரை போனாலும் பரவாயில்ல, 108 போயிடக்கூடாது, காத்துக்கொள்வீராக. ஆமாம். அதுவும் பைக்கை பார்த்தா சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் இருந்து பாருங்க. ஆமாம், ஹல்லேலூயா. எலியா கர்மேல் பருவத்தில் இருந்து ஜெபம் பண்ணாம அப்படிதான் இருக்கும். இது விரும்பியா வாங்கி கொடுக்கிறது. நம்ம நிறைய போராடுறோம்ல, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அதிகாரம் உள்ளவர் அமைதியாகிறார். ஆமே. ஒன்றும் இல்லாத நம்மளால பஸ்ல கூட ஒரு சீட்டு பிடிக்க முடியாது. நம்ம ஆனா நம்ம இப்பொழுது இறங்கி, ஆண்டவரே கொஞ்சம் என்ன பிரச்சனை உனக்கு? ஆமே ஆண்டவரே என்னோட பேசும், நேற்று பேசினேன் இல்லை, அது வேண்டாம் ஆண்டவரே. கீழ்ப்படிதலை, இதுதான் சித்தமா. பாத்திரத்தை நீக்குங்கன்னு சொன்னவர் வெளியே வந்து சொல்ற, நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படிங்கிறார். ஆமே. நான் கிறிஸ்துவ போல மாறுறேன் அப்படிங்கிறது அடையாளம். ஆண்டவர் நான் அக்செப்ட் பண்ணணும். ஆமே. நான் நினைச்ச ரிசல்ட் வரல, அக்செப்ட் பண்றேன். நான் எதிர்பார்த்த நன்மை என் கைக்கு கிடைக்கல, நான் அக்செப்ட் பண்றேன். எல்லாம் பவுல் சொல்றாரு, நான் என் குறைச்சல பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அக்செப்ட் பண்றேன். சில காரியத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததுனால எப்படி பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசாம இருக்கிறாங்களோ, ஆண்டவர்கிட்ட இயேசுவை பார்த்தீங்களா? உள்ள ஜெபம் வேற, வெளியே வந்து தீர்மானம் வேற. அவர் குமாரனா இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உள்ள போய் அழுதார், போராடினார். அதுக்கப்புறம் இல்லை நான் கீழ்ப்படியணும், நான் இப்படி அழக்கூடாதுல்ல,
நான் அவருடைய நேச பிள்ளை அல்லவா, நான் இப்படி அழுதுருக்க கூடாது, நான் இப்படி கத்திருக்க கூடாது. ஒரு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்துட்டார். ஐயோ, நான் இப்படி அழுதுருக்க கூடாது. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. 9வது வசனம், தாம் பூரணரான அப்ப பாடுகளின் வழியாய் கர்த்தர் ஒருத்தங்களை நடத்துறாங்கனால அதனுடைய ரிசல்ட் பூரணம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பூரணம். கர்த்தருக்கு மகிமை. நேரம் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு சித்தமானா மீதி 3 அடுத்த வாரம் கேட்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு 1/2 மணிக்கு பேசினால் நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வசனத்தை நேசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை பாருங்கள். இந்த பாடலை பாடுவோம். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நேட்டாத உயரத்தில் சாவித்தீர். Glory. Rabadana magarala mashatarare. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. Glory, glory. Sarabakaraba Santara. உங்க நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோதனை என்று முளைந்தது. அறிந்தவர் நீர் மட்டும் இயேசுவே. ஏன் இந்த சோதனை, அறிந்தவர் நீர் மட்டும். ஹல்லேலூயா. தூங்காயிரம் எத்தனை பேர் இதை அனுபவிச்சீங்க? என் தூங்காயிரமில் மனமுடைந்த வேளையில் கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. என் நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற பாடு அது உனக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உனக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உனக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வேதனை? தாங்கிட்டே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை? கிருபை, கிருபை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. கண்ணீரால் படுக்கையை அணைத்த வேளையில் பிரசன்னமே கெத்செமனேயில் அவர் பிரசன்னத்தை அனுபவித்தார். கர்த்தர் தூதனை அனுப்பி அவரை தேற்றினார். உன்னுடைய கெத்செமனேயில பிரசன்னம் உண்டு. உன்னுடைய கெத்செமனேயில பிரசன்னம் உண்டு. கண்ணீரால் படுக்கையை, கண்ணீரால் படுக்கையை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? என் கெத்செமனேயில நான் பிரசன்னத்தை அனுபவித்திருக்கிறேன்.
என்னுடைய கெத்செமனேயில கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. உடாகரமா சந்தனரே பாடுவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. glory. உங்க நன்மையை கொண்டாடி பாடுவேன், நன்மையை கொண்டாடி பாடுவேன். முழு பலத்தோடு கரங்களை சாட்டி மகிமை 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 மகிமை. ஆமென். ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஹalleluya. நீ தண்டனை என்று எண்ணி ஆண்டவர் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயே, உன்னை அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக்கி மகிமையிலே பங்கடைய செய்ய வைப்பதே தேவனுடைய திட்டம். புரியாத பாதை புதிய வழிகளில் நடத்தினே இயேசு, என் இயேசு. எட்டாத உயரம் எட்டாத தகுதியில்லா இடங்களில் ஆமென் ஆமென். கர்த்தருடைய கிருபை. ஆமென். கிறிஸ்துவுக்கு பங்காளியாக்கணும், கிறிஸ்துவ போல உருவாக்கணும். இதை விட பெரிய திட்டம் கிடையாதுங்க. இதை விட யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டது தேவனுடைய திட்டமானால் அதை விட எத்தனையோ மடங்கு பெரிய திட்டம் என்னையும் உங்களையும் கிறிஸ்துவை போல. இது ஒரு பெரிய திட்டம். தாவீது அரசனாக்கினது தேவ திட்டமானால் அதை விட பெரிய திட்டம். ஓ, எத்தனை பேர் இதை கொண்டாடுறீங்க, எத்தனை பேர் இதை கொண்டாடுறீங்க. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று. glory. ஆமென். உங்க நன்மையை கொண்டாடி பாடுவேன், உங்க நன்மையை. ஒரு விசை கூட முழு பலத்தோடு கரங்களை ஆமென் ஆமென். சரவகரா. ஆமென். ஓ ஜீசஸ். ஆமென். யோசிச்சு பாருங்க, யோசேப்பு அதிபதி, அந்த ஸ்தானத்தை அடையிறதுக்கு அவன் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? தாவீது ராஜா, அந்த ஸ்தானத்தை அடைக்கிறதுக்கு அவன் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? நம்மை அதிபதியாக அல்ல, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ராஜாக, இயேசுவை போல முழு பலத்தோடு எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே. எட்டாத உயரம், எட்டாத உயரத்தில். ஓ ஹalleluya ஹalleluya. ருசிச்சவங்க கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே.
பாதத்தை தொட்டு முத்தமிட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க பாத்திரவான்களே அல்ல, உங்க கிருபை. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உடைய பிரசனத்துக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்க மேல வச்ச உங்க திட்டம் அது எங்களுக்கு புரியல, ஆனா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. நாங்க எவ்வளவு உயரமா நினைச்சாலும் அதுக்கு மேலதான்ப்பா நீங்க எங்களை குறித்து நினைச்சிருக்கிறீங்க. இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதே அல்ல. உமக்கு பங்காளியாக்கும், உம்மை போல மாற்றவும் எங்க மேல நீங்க வைத்திருக்கிற எல்லா சித்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருப்பதாக கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லாம் மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்